Hi student. இப்போ 12th மேக்ஸ்ல சாப்டர் 6ல எக்ஸசைஸ் 6.7ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்குறோம். Find the non-parametric form of vector equation and Cartesian equation of the plane passing through the point 2,3,6 and parallel to the straight line and straight line கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ நான் பெராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷனும் கார்டீசியன் ஈக்குவேஷனும் கண்டுபிடிக்கணும். அந்த ஈக்குவேஷன் அந்த பிளேனோட ஈக்குவேஷன் எந்த பாயிண்ட் வழியா போகுதுன்னா 2,3,6ன்ற பாயிண்ட் வழியா போகுது. அப்புறம் ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் பேரலா இருக்குது சரிங்களா. ஒரு பாயிண்ட்டுக்கும் ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் பேரலா இருக்கிற பிளேனோட ஈக்குவேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம நான் பெராமெட்ரிக் வெக்டர் ஃபார்ம் வந்து இதுதான் ஃபார்முலா r minus a dot u cross v equal to 0. ஒரு ரெண்டு டைம் சொன்னீங்கன்னா மனப்படாயிரும். r minus a dot u cross v equal to 0. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a வேணும், u வேணும், v வேணும் சரிங்களா. அப்ப a u v கொடுத்துங்கிற சம்ல இருந்து நம்ம எடுக்கணும். இப்போ a வெக்டர் அப்படின்றது பாயிண்ட், u v என்னது வெக்டர், பேரலல் வெக்டர்ஸ் சரிங்களா. a b c அப்படிலாம் எழுதணும்னா அது வந்து பாயிண்ட்னு அர்த்தம். u v அப்படின்னு எழுதணும்னா அது வந்து என்னது வெக்டர் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாயிண்ட் எடுக்கிறோம். இப்போ கொடுத்துருக்கிறதுல ஒரே ஒரு பாயிண்ட் தான் 2, 3, 6 பாயிண்ட் மட்டும் தான். அப்ப இதுல இருந்து a வெக்டர் எழுதுறோம். இப்போ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வெக்டர்ல நம்ம எழுத போறோம். வெக்டர்ல எழுத போறோம்னா இது x, இது y, இது வந்து என்னது z. x ஆக்சிஸ்க்கு i கேப், y ஆக்சிஸ்க்கு j கேப், z ஆக்சிஸ்க்கு k கேப், இதெல்லாம் ஆட் பண்ணி எழுதுறோம் அவ்வளவுதான். அப்ப என்ன வரும்? 2i கேப் பிளஸ் 3j கேப் பிளஸ் 6k கேப் முடிஞ்சு பாயிண்ட் எழுதிட்டோம். u வெக்டரும் v வெக்டரும் எழுதணும் சரிங்களா. u வெக்டர்ன்றது ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து எடுக்கிறோம், v வெக்டர்ன்றது செகண்ட் லைன்ல இருந்து எடுக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல இங்க பாத்தீங்கன்னா மேல இருக்கிறத நம்ம கண்டுக்க தேவையில்லை, ஏன்னா அது வந்து பாயிண்ட். நம்மளுக்கு கீழே இருக்கிறது மட்டும் தான் வேணும் சரிங்களா. 2, 3, 1 இருக்குது. இதுக்கு ijk அப்ளை பண்ணி எழுதுங்க. என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்ப என்ன வரும்? 2i கேப் பிளஸ் அடுத்து என்ன வரும்? 3j கேப் பிளஸ் நெக்ஸ்ட் 1, அப்போ 1k கேப் சரிங்களா. அடுத்து v வெக்டர் எழுதுறோம். v வெக்டரை செகண்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து எழுதுறோம் சரிங்களா. அதே மாதிரி மேல இருக்கிறது தேவையில்ல, கீழே இருக்கிறது மட்டும் 2 - 5 - 3 இருக்கு. அப்ப 2i கேப் மைனஸ் 5j கேப் மைனஸ் 3k கேப் சரிங்களா. இப்போ a u v கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. இப்போ நம்ம வெக்டர் ஃபார்ம் கண்டுபிடிக்கலாம். r minus a dot u cross v தான். r minus a நம்ம எழுதிக்கலாம், u cross v கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. u வெக்டர் cross v வெக்டர் ஈக்குவல் டு இதுக்கு டிட்டர்மினன்ட் போடுறோம். u cross v அப்படின்னாவே டிட்டர்மினன்ட் ஃபார்ம் தான் சரிங்களா. ஃபர்ஸ்ட் லைன் கண்டிப்பா என்ன எழுதணும்? i கேப், j கேப், k கேப் இதுதான் எழுதணும் சரிங்களா. ரெண்டாவது லைன் என்ன பண்ணலாம்? u வெக்டர் எழுதணும். மூணாவது லைன் v வெக்டர் எழுதணும் சரிங்களா. இப்போ செகண்ட் லைனுக்கு வரீங்க. செகண்ட் லைனுக்கு என்ன இருக்கு? u வெக்டர் இருக்கு. இப்போ நம்ம ijk எல்லாம் எழுதிட்டோம். அப்ப u வெக்டர்ல என்ன எழுதணும்? நம்பர்ஸ் மட்டும் எழுதணும். 2, 3 இங்க என்னது? 1, 2, 3, 1 சரிங்களா. அடுத்தது v வெக்டர் எழுதுறோம். v வெக்டர்ல நம்பர் மட்டும் எழுதுறோம். 2, -5, -3 கரெக்டா எழுதிட்டீங்களா. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம் தான். முதல்ல i கேப் ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலத்தையும் விட்டலாம், மேல இருந்து கிளம்ப பண்ணுங்க. 3 × -3 என்ன வரும்? -9. அப்புறம் -5 × 1 -5 வரும். அப்ப இங்க என்ன எழுதணும்? ரெண்டாவது எழுதுற நம்பர் மட்டும் சைன் சேஞ்ச் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் இங்க ஃபர்ஸ்ட் இது செகண்ட் நம்பர் என்ன வரும்? j கேப் இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்? -j கேப் செகண்ட் லைன் மட்டும் சைன் சேஞ்ச் பண்ணி எழுதணும். -j கேப் இந்த ரோவையும் காலத்தையும் விட்டுறலாம். நெக்ஸ்ட் 2 × -3 -6. அப்புறம் 2 × 1 2 -2 பிளஸ் k கேப் இந்த ரோவையும் காலத்தையும் விட்டுருங்க. மேல இருந்து கீழே 2 × -5 -10. நெக்ஸ்ட் கீழே இருந்து மேல 2 × 3 6 -6 ஓகேங்களா. அடுத்தது i கேப் -9 + 5 -4 j கேப் -6 -2 -8 பிளஸ் k கேப் -10 -6 -16. நெக்ஸ்ட் ஸ்டெப் -4i கேப் அப்புறம் மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ் 8j கேப் நெக்ஸ்ட் பிளஸ் -16k கேப். இப்போ u cross v கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. இப்போ இந்த u cross v நம்ம ஃபார்முலாவில் இங்க அப்ளை பண்ண போறோம் சரிங்களா. பாராமெட்ரிக் வெக்டர் ஃபார்ம் r minus a dot u cross v equal to 0. இப்போ இதை அப்ளை பண்ணுங்க. r வெக்டர் அப்படியே எழுதுறோம், மைனஸ் a வெக்டர் இங்க இருக்கு பாத்தீங்களா, 2i + 3j + 6k அதை அப்ளை பண்ணுங்க. 2i கேப் பிளஸ் 3j கேப் பிளஸ் 6k கேப் a வெக்டர் எழுதிட்டோம். டாட் அடுத்து என்ன ஆகுது? u cross v இருக்குது. u cross v இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா. இதை அப்படியே எழுதுங்க. u cross v என்ன? -4i கேப் அடுத்தது பிளஸ் 8j கேப் -16k கேப் ஈக்குவல் டு 0 சரிங்களா. நான் பாராமெட்ரிக் வெக்டர் ஃபார்ம் எழுதிருக்கோம். இதை கொஞ்சம் ஆல்டர் பண்றோம். எப்படி ஆல்டர் பண்றோம்னா இங்க பாத்தீங்கன்னா r வெக்டர் மைனஸ் இந்த வெக்டர் இருக்கு, a வெக்டர் இருக்கு. இப்போ இதையும் இந்த வெக்டரையும் என்ன பண்றோம்? டாட் ப்ராடக்ட் பண்றோம். முதல்ல r வெக்டர் எடுத்துட்டு இங்க மல்டி பண்ணுங்க. இப்போ r வெக்டர் டாட் இது அப்படியே எழுதுறோம். என்ன எழுதுறோம்? -4i கேப் பிளஸ் 8j கேப் -16k கேப் இது எழுதிட்டோம். r வெக்டர் டாட் இது முடிஞ்சு. அதே மாதிரி இந்த -2i + 3j + 6k
அதே 4i கேப் பிளஸ் 8j கேப் மைனஸ் 16 கேப்போட மல்டிபிள் பண்றோம். பொறுமையா மல்டிபிள் பண்ணுங்க. இப்போ இங்க மைனஸ் இருக்குது, இந்த மைனஸ் காமனா எல்லாத்துக்குமே வரும். சரிங்களா? இப்போ இங்க என்ன இருக்கு? -4 இருக்கு. சரிங்களா? ஐக்கு முன்னாடி -4. இங்க ஐக்கு முன்னாடி என்ன இருக்கு? -2 இருக்குது. சரிங்களா? -4ஐயும் -2 மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? +8 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி இங்க ஜேக்கு முன்னாடி என்ன இருக்கு? 8. இங்க ஜேக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா -3 இருக்குது. இப்போ -3 பிளஸ் 8 -24. 8 into 3 24 -24 வரும். அடுத்தது இங்க கேக்கு முன்னாடி என்ன இருக்கு? -16. இங்க கேக்கு முன்னாடி -6 இருக்குது. சரிங்களா? 16 -16 into -6 என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 96 ஈக்குவல் என்ன வரும்? 0 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இதை ஆட் பண்ணுங்க. 96 8 ஆட் பண்ணிட்டு -24ஓட சப்ட்ராக்ட் பண்ணிருங்க. அப்போ ஆர் வெக்டர் டாட் -4i கேப் பிளஸ் 8j கேப் மைனஸ் 16k கேப் பிளஸ் ஓகேங்களா? இப்போ 8ஐயும் 96ஐயும் ஆட் பண்றீங்க. இப்போ 96ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா 104. சரிங்களா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ 24 என்ன பண்றோம்? மைனஸ் பண்றோம். -24 -24 என்ன வரும்? பிளஸ் 18 கிடைக்கும். சரிங்களா? அப்போ இங்க என்ன கிடைக்குது? பிளஸ் 80 ஈக்குவல் என்ன வரும்? 0 அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ ஆர் வெக்டர் டாட் இதுதான் நான் பாராமெட்ரிக். இப்போ பாத்தீங்கன்னா நான் பாராமெட்ரிக்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மைனஸ் வரக்கூடாது, பிளஸ்ல தான் வரணும். சரிங்களா? அப்ப என்ன பண்றேன்? இந்த மைனஸ் எலிமினேட் பண்றதுக்காக மைனஸால மல்டிபிள் பண்றீங்க. சரிங்களா? இல்ல மைனஸால டிவைட் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க 4 இருக்கு, இங்க என்ன இருக்கு? 8, இங்க வந்து -16, இங்க வந்து 80. அப்ப எல்லாமே 4 ஆல் டிவைட் ஆகுது. அப்போ 4 ஆல் டிவைட் பண்ணிருங்க. இப்போ மைனஸ் இருக்கிறதுனால -4 ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைடட் பை -4 இம்ப்ளைஸ் என்ன வரும்? ஆர் வெக்டர் டாட் இங்க -4 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? -4 கேன்சல் ஆயிரும், ஐ கேப்னு வரும். இங்க -4 ஆல் டிவைட் பண்ணா 4 8 கேன்சல் பண்ணா 2 வரும். 2 4 are 8. அப்ப என்ன வரும்? -2j கேப். அப்புறம் மைனஸ் ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? முதல்ல பிளஸ் வரும். 4 16 டிவைட் பண்ணுங்க. 4 4 are 16. அப்போ 4k கேப். நெக்ஸ்ட் இங்க மைனஸ் ஆல் டிவைட் பண்றீங்க. அப்ப என்ன வரும்? முதல்ல மைனஸ் வந்துரும். 4 ஆல் டிவைட் பண்றீங்க. 4 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 2 4 are 8. அப்போ -20 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த -20 அந்த சைடு எடுத்து போயிருங்க. அப்போ ஆர் வெக்டர் டாட் ஐ கேப் -2j cap plus 4k cap equal to -20 ஆன்சர் பிளஸ் என்ன வரும்? +20. சரிங்களா? இதுதான் ஃபார்ம், நான் பாராமெட்ரிக் வெக்டர் ஃபார்ம். இதே மாதிரி கார்ட்டீசியன் ஃபார்ம் எழுதுறோம். சரிங்களா? கார்ட்டீசியன் ஃபார்ம் ரொம்ப ஈஸிங்க. ஒரே ஸ்டெப்ல ஈஸியா எழுதிடலாம். இப்போ ஆர் வெக்டருக்கு xi பிளஸ் yj பிளஸ் zk அப்ளை பண்ணீங்கன்னா கார்ட்டீசியன் ஃபார்ம் கிடைச்சிடும். சரிங்களா? அப்ளை பண்ணி டாட் ப்ராடக்ட் பண்ணணும். இப்போ நம்ம xi yj zk அப்ளை பண்ணி i டாட் i பண்ணோம்னா 1 வந்துடும். j டாட் j னா 1, k டாட் k னா 1 வந்துடும். அதனால கொஞ்சம் ஷார்ட்டா ஒரே ஸ்டெப்ல எழுதலாம். எப்படி எழுதலாம்னா i க்கு பதிலா x அப்ளை பண்ணுங்க, j க்கு பதிலா y, k க்கு பதிலா z அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். அப்ப என்ன வரும்? x i கேப் இருக்குது, அப்ப x னு எழுதிட்டோம். -2j கேப் இருக்குது, என்ன வரும்? y. சரிங்களா? பிளஸ் 4k கேப் இருக்குது, அப்ப என்ன வரும்? பிளஸ் 4k கேப்புக்கு பதிலா என்ன அப்ளை பண்றீங்க? z. சரிங்களா? ஈக்குவல் டு என்ன வரும்? 20. இதுதான் கார்ட்டீசியன் ஃபார்ம். கார்ட்டீசியன் ஃபார்ம்னா xyz வரணும், அவ்வளவுதான் கார்ட்டீசியன் ஃபார்ம். இது நான் பாராமெட்ரிக் வெக்டர் ஃபார்ம் வந்து இது நான் பாராமெட்ரிக் கார்ட்டீசியன் ஃபார்ம். x - 2y + 4z = 20. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பை.